சிதம்பரம் அருகே 2 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் பிச்சாவரம் சுற்றுலா மைய விரிவாக்க பணிகள் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் கண்ணதாசன். வணக்கம் கண்ணதாசன், இந்த பணிகள்ல தொய்வு ஏற்பட என்ன காரணம்? அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆசிய கண்டத்தில் அலையாத்தி காடுகள் நிறைந்த 2வது பகுதியாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுற்றுலா மையம் பார்க்கப்படுகிறது. இந்த சுற்றுலா மையத்திற்கு நாள்தோறும் மட்டுமல்ல வார விடுமுறை நாட்களிலும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கமாக உள்ளது. மேலும் பார்த்தோம்னாக்க உள்நாடுகள் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இந்த அலையாத்தி காடுகள் நடுவே படகு சவாரி செய்து இயற்கையின் அழகை ரசித்து செல்வது வழக்கமாக உள்ளது. பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் கூட இந்த அலையாத்தி காடுகளுக்கு நடுவே படகு சவாரி செய்வது அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். பொதுமக்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளாலும் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவ குணம் வாய்ந்த இந்த சுற்றுலா மையமாக பார்க்கப்படுகிறது. இந்த சுற்றுலா மையத்தை விரிவாக்கம் செய்வதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழக அரசால் சுமார் 14 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து விரிவாக்க பணிகளை துவக்கினர். ஆனால் 2 வருடம் ஆகியும் இது நாள் வரையில் இந்த விரிவாக்க பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் இந்த சுற்றுலா மையத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. காரணம் பல்வேறு காரணங்கள் உள்ளது. குறிப்பாக கார் பார்க்கிங் வசதி குறைவாக உள்ளது. அடுத்தது இந்த படகு சவாரி செய்வதற்கான வழி என்பது குறைந்துள்ளது. ஆகையால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அந்த ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் அந்த அலையாத்தி காடுகளுக்கு நடுவே மட்டுமே செல்லக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. இங்கிருந்த உயர் கோபுரங்கள் அகற்றப்பட்டுள்ளன, அந்த பூங்காக்கள் அகற்றப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளின் வருகை இந்த பணிகளால் மிகவும் குறைந்து உள்ளதாகவே கூற வேண்டும். எனவே இந்த பகுதியில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது. நன்றி கண்ணதாசன், உங்களுடைய கள விவரங்களுக்கு.